இப்போ விஜய் வந்து ரீசெண்டா இப்போ மகளிர் தின விஷயத்துல பேசியிருக்காரு. இல்ல ஆல்ரெடி இப்போ ஸ்டாலின் வந்து 1000 rupees ஆல்ரெடி கிரெடிட் பண்றாங்க. பட் ஆனா எல்லாருக்குமே போய் சேர்றது இல்ல. மேபி இப்ப எல்லாருக்கும் கிடைச்சா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி சேஞ்சஸும் இருக்கும்ல. இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே தாண்டி புதுசா டிவிகேங்கிறது பாப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு. இல்ல மத்த கட்சிகளோட இவர் பண்றது எந்த விதத்துல டிஃபரெண்டா இருக்குன்னு இவர் புதுசா வந்து என்ன பண்றாருன்னு ஒரு சான்ஸ் கொடுத்து பாக்குறதுல தப்பு இல்லை. ஏன்னா விஜயகாந்த் வந்தாரு, அது எலெக்ஷன் டைம்ல அவர் இப்படிதான் போட்டு பாடா படுத்துனாங்க. இப்போ த்ரிஷா கான்ட்ரவர்சி வருது, அது நான் தப்போ சரின்னுலாம் சொல்லல. பட் சாதாரணமா நார்மலா கூட இருக்கலாம். அது பப்ளிசிட்டி ஏன் இப்ப படுத்தணும்? ஸோ மேபி அவன் யாரு பண்றான்னு தெரியல. ஹர்ட் ஆகுறதெல்லாம் நான் பாக்குறேன், அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அது அவரோட பர்சனல். இது இவரோட நமக்கு தேவை. அவர் எப்படி நம்ம மக்களை எப்படி பாத்துக்கிறாரு. இப்ப பெண்கள் நமக்கு இன்னொரு விஷயம், பெண்களுக்கு இதை செய்யறேன் மோதிர போறேன் அதெல்லாம் தேவையில்ல. சேஃப்டி இருக்கணும். நைட்டு நம்ம நடந்து போறோம் அப்படின்னா ஒரு பொண்ணு நைட்டுல இப்ப பகல்லே நடந்து போக முடியல, ஒரு இடத்துல பாக்குற பார்வையில இருக்கு. ஓகே, குட்டு தான். கொடுத்தது சொன்னதை பண்ணிட்டாங்கன்னா பரவாயில்ல. சரி, இப்ப இருக்கிறதுக்கு ஆல்ரெடி இந்த கவர்மெண்ட்டே அது பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அதை விட பெட்டரா ஏதாவது அவர் சொல்லிட்டு அதை பண்ணாருன்னா இன்னும் நல்லா இருக்கும். அவர் ஒரு பப்ளிக் ஃபிகரு, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 டிகேட்ஸா ஒரு ரோல் மாடலா ஒரு சின்ன பசங்க யங்ஸ்டர்ஸ் வச்சுட்டு இருந்திருப்பாங்க அவரை. உங்களால மட்டும் இல்ல, எந்த கான்ட்ரவர்சி கரெக்ட் தான். கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம் ஆக்சுவலா இந்த டைம்ல. ஏன்னா தேவையில்லாம இதெல்லாம் தெரியும்ல, பொலிட்டிக்கல் வாடிட்டு தான் இருக்க போகுது. கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். அவருமே இந்த மீட்டிங்ல சொல்லியிருந்தாரு, இந்த பிரச்சனையை நீங்க போட்டு குழப்பிக்காதீங்க, இதை நான் பாத்துக்கிறேன், நீங்க ஹர்ட் ஆகுறீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்பனா இஸ் ரெடி டு ஃபேஸ் திங்ஸ் தான். அவர் எல்லாத்துக்குமே தயாரா தான் இருக்காங்க. அப்போ கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இப்போ விஜய் வந்து ரீசெண்டா இப்போ மகளிர் தின விஷயத்துல பேசியிருக்காரு. வருஷத்துக்கு மகளிருக்கு வந்து 6 சிலிண்டர் கொடுத்துருக்காங்க சொல்றாரு. அப்புறம் மாசம் 2500 கொடுக்குற மாதிரி சொல்றாரு. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல ஆல்ரெடி இப்போ ஸ்டாலின் வந்து 1000 rupees ஆல்ரெடி கிரெடிட் பண்றாங்க. பட் ஆனா எல்லாருக்குமே போய் சேர்றது இல்ல. இப்போ எங்களுக்கே பாத்தீங்கன்னா எங்க பேரண்ட்ஸ் கிடைக்கிறது கிடையாது, எங்க அம்மா கிடைக்கல, எங்களோட ரேஷன் கார்டு அவங்க என்னன்னா குறிப்பிட்டு சில கேட்டகரி ரேஷன் கார்டு அதுக்கு மட்டும் தான் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. மேபி இப்ப எல்லாருக்கும் கிடைச்சா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி சேஞ்சஸும் இருக்கும்ல. இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே தாண்டி புதுசா டிவிகேங்கிறது பாப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு. எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்து பார்த்தா. அது இல்லாம அண்ணன் சீருன்னு ஒன்று சொல்லியிருக்காரு. அதாவது பிறக்கிற குழந்தைகள் வந்து ஒரு மோதிரம் போடுற மாதிரி, தங்க மோதிரம் மாதிரி சொல்லியிருக்காரு. பண்ணா நல்லது தானே. எதுவும் இல்ல மத்த கட்சிகளோட இவர் பண்றது எந்த விதத்துல டிஃபரெண்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க? தாண்டி சொல்றதுக்கு என்னன்னா, ஆல்ரெடி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கு என்ன, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, ப்ரீவியஸா வந்து இது மன்னர் ஆட்சியா இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் இப்ப அப்படித்தானே நடக்குது. டிஎம்கேல பாத்தீங்கன்னா அவங்க அப்பா இருந்தாரு, அதுக்கப்புறம் ஸ்டாலின், இப்ப ஸ்டாலினோட பையன். அப்படி இருக்கிறதுக்கு புதுசா வந்து பாக்கட்டுமே. எப்படியா இருந்தாலும் எல்லாரும் எதையோ ஒரு ஃபேக் பண்றதான் செய்யறாங்க, சுரண்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இவர் புதுசா வந்து என்ன பண்றாருன்னு ஒரு சான்ஸ் கொடுத்து பாக்குறதுல தப்பு இல்லை. ஏன்னா விஜயகாந்த் வந்தாரு, அது எலெக்ஷன் டைம்ல அவர் இப்படிதான் போட்டு பாடா படுத்துனாங்க. இப்போ த்ரிஷா கான்ட்ரவர்சி வருது, அது நான் தப்போ சரின்னுலாம் சொல்லல. பட் சாதாரணமா நார்மலா கூட இருக்கலாம். அது பப்ளிசிட்டி ஏன் இப்ப படுத்தணும்? ஸோ மேபி அவன் யாரு பண்றான்னு தெரியல. பர்சனல் வேற இது வேறங்கிற தாண்டி அவரோட பர்சனலுக்குள்ள போவேணான்னு சொல்லல. பட் இது எலெக்ஷன் அவரோட ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் அவர் மக்களுக்கு என்ன பண்றாருன்னு பார்த்துட்டு டிசைட் பண்ணுவோம். ஓகே, அது கூட இந்த இதுல ஃபங்க்ஷன்ல சொல்லியிருக்காரு, இந்த மக்கள் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், இந்த பிரச்சனைலாம் நீங்க எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. ஆமா, அதுதான் சொல்றேன். எல்லாருக்கும் ஃபேமிலி செப்பரேட். இப்போ நம்மளே ஒரு ஆஃபீஸ் போறோம்னா ஆஃபீஸ் ஒர்க் செப்பரேட், ஃபேமிலி ஒர்க் செப்பரேட். அது அவரோட பர்சனல். இது இவரோட நமக்கு தேவை. அவர் எப்படி நம்ம மக்களை எப்படி பாத்துக்கிறாரு. இப்ப பெண்கள் நமக்கு இன்னொரு விஷயம், பெண்களுக்கு இதை செய்யறேன் மோதிர போறேன் அதெல்லாம் தேவையில்ல. சேஃப்டி இருக்கணும். நைட்டு நம்ம நடந்து போறோம் அப்படின்னா ஒரு பொண்ணு நைட்டுல இப்ப பகல்லே நடந்து போக முடியல, ஒரு இடத்துல பாக்குற பார்வையில இருக்கட்டும், பேசுற விதத்துல இருக்கும், அதெல்லாம் இல்லாம ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா ஓகே. பிகாஸ் ஏன்னா ஆட்சிக்கு வர்றவங்க அவங்க எல்லாம் மேல இருக்காங்க. ஸோ அவங்களோட குழந்தைங்களுக்கு எல்லாம் எதுவும் ஆகாது. பட் எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு, அவங்களோட குழந்தைங்களும் வெளியில போறணும், ஃப்ரீடமா போகணும்னு நினைப்பாங்க. ஸோ அதெல்லாம் சேஃப்டி ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா பெட்டரா இருக்கும். பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் நீங்க செய்ய வேணாம். என்னது மோதிரம் போடுறது, அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட், அதெல்லாம் தாண்டி சேஃப்டி ஃபர்ஸ்ட் இருந்துச்சுன்னா ஓகே. ஃப்ரீ அமௌண்ட் கொடுக்கறது வந்து அது அவங்கள இன்னும் கொஞ்சம் லேசியாக ஆக்குறது அந்த மாதிரி தான் ஆகும். அதனால ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். அந்த ஃப்ரீ அமௌண்ட் எனக்கு அது உடன்பாடு. மற்ற கட்சிக்காரங்க இதுதான் பண்றாங்க. 1000 ரூபாய் 2000, இவர் 2500 கொடுக்குறாரு. வருஷத்துக்கு 6 சிலிண்டர் மாதிரி சொல்லியிருக்காரு. ஆமா, அதுதான். அது வந்து எனக்கு அதுல உடன்பாடு ரொம்ப கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அது உழைக்காம வர்ற காசு வந்து அவங்க பெண்கள் சேஃப்டிக்கும் பண்றேன் அப்படின்ற மாதிரி. அது நல்ல விஷயம், அது நல்ல விஷயம். பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் சேஃபாக தான் வேணும்.
என்னதான் இருந்தாலும் நம்ம ராத்திரி எல்லாம் போக முடியல வெளியே. அதனால அது சேஃப்டி வேணும். அது நல்ல விஷயம் தான். அது பார்க்கணும். வேற இந்த ஃப்ரீ பஸ் ஆல்ரெடி இந்த கவர்மெண்ட்ல ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா எல்லா பஸ்ஸுமே ஃப்ரீ பஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எங்கனாலும் நீங்க போகலாம், ஃப்ரீ பஸ் தான் பெண்களுக்கு அப்படின்னு. அது நல்ல பண்ணலாம் அவங்களுக்காக. ஏன்னா பெண்கள் வந்து நிறைய கஷ்டப்படுறாங்க ஆண்கள் கிட்ட பிடிச்சிட்டு வந்து இது பண்றது. அதனால அது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். யாரும் மிஸ்யூஸ் பண்ணாத வரைக்கும் அதுதான். இனிமே இந்த பஸ்ஸுக்கு ஃப்ரீ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அந்த விஷயத்த போக்குறதுக்காக தான் இவங்க வந்து எல்லா பஸ்ஸுமே ஃப்ரீ பஸ் தான். ஏன்னா நிறைய நேரம் அந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப ரேரா வருது அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க. அதுக்கு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் லாஸ் ஆகாம இருக்கணும். அது வேற என்ன விஷயம்லாம் பண்ண நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க பெண்களுக்கு? ஹவுஸ் ஒய்ஃப் எனக்கு அவ்வளவு ரொம்ப தெரியாது. இப்ப இடையில விஜய் த்ரிஷா அவங்களுடைய கான்ட்ரவர்சி வந்து போயிருக்கு. அது தெரியாது, பர்சனல். அதெல்லாம் இல்ல, அதுக்குமே இவர் சொல்லியிருக்காரு, நீங்க இதெல்லாம் பார்த்து ஒரி பண்ணிக்கிறீங்க, எனக்கு தெரியும், இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன், மக்கள் பிரச்சனை எதுலாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அது அவங்க பர்சனல் இல்லையா? எல்லாருக்குமே அவங்கவுங்க பர்சனல் இது இருக்கு. அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். அது அவரோட பர்சனல் இது. இதெல்லாம் எப்படி மற்ற கட்சிகளோட டிஃப்ரெண்டா இருக்கா இல்ல சாத்தியமா? ஏற்கனவே பண்ணவங்களே பாதி கொடுத்தாங்களா கொடுக்கலையான்னு தெரியல. இவரு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. என்ன கேரண்டி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரியல. அது ஒரு விஷயம். அண்ட் ஏன் மகளிரை ஸ்பெசிஃபிக்காக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கிறது தெரியல. எல்லாருமே இப்போ எனக்கு தெரிஞ்சு வேலைக்கு போகிறாங்க. அப்படி செப்பரேஷனே பண்ண வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் ஈக்குவலாக தான் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் நிறைய சேவ் பண்ணுறவங்க, ஜென்ஸை விட லேடிஸ் நிறைய சேவ் பண்ணுறாங்க. ஏன் வந்து செப்பரேட் பண்ணணும்னு நான் யோசிக்கிறேன். இல்லை, அதான் மகளிர் வாக்குகளை கவர்றதுக்காக எல்லாரும். மகளிர் வாக்கு இதெல்லாம் காசெல்லாம் கொடுத்தா கவர் ஆகிடுமா என்ன? எனக்கு தெரியல. அப்படிலாம் இல்லை இல்லையா? சேஃப்டியாக இருக்கணும்னா இப்போ எல்லாமே போல்டாக இருக்காங்கன்னா தேவையில்லாத சில ப்ராப்ளம்ஸை தவிர்த்தாலே போதும். ஸோ இந்த மாதிரி காசு கொடுத்து ஓட்டு வாங்கணும் அந்த மாதிரி இன்டென்ஷன்ஸ் இருக்கக்கூடாது இல்லையா? எல்லா கட்சிகள் மாதிரி தான் இவரும் பண்ணுறாருன்னு சொல்ல வரீங்களா? இந்த லாஸ்ட் மினிட் காசை பற்றி பேசியிருக்க வேண்டாம்னு தோணுச்சு எனக்கு. காசு கொடுக்க வேண்டாம், எதுக்கு அப்படி ஆடியோ ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம அதை பண்ணாம வேற என்ன பண்ணணும் நம்ம யோசிக்கணுமே தவிர அவங்க 2000 ரூபாய் கொடுக்குறாங்க, நான் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆப்வியஸ்லி திருப்பியும் அதை என்ன சொல்றாங்க, ஓட்டு விற்கிற மாதிரி தானே இருக்கு. அவ்வளவுதான். ஓகே. இல்ல, இவர் மற்றதை விட இவர் என்ன டிஃப்ரெண்டா பண்ணா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? டிஃப்ரெண்டா பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் ஆக்சுவலி சொல்லணும்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். பாலிடிக்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும்னு நான் நினைப்பேன். மைட்டி ரொம்ப ஏர்லியா தன்னிச்சையாக செயல்பட்டால் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போது நிறைய குரூப்ஸ் வச்சுருப்பாங்க ஆக்சுவலி பாலிடிக்ஸ்க்கு வந்து. அது என்ன சொல்கிறது, அந்த டீமை வந்து இதெல்லாம் சொல்லி பேச சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் he has to think himself. அப்படிதான் நான் நினைப்பேன். அவரே என்ன யோசிச்சு என்ன நடக்குதுன்னு பேசினா பெட்டர். ஸ்கிரிப்டடாக பேசாமல் அந்த மாதிரி பேசினா பெட்டர். ஏன்னா தேவையில்லாமல் ஸ்கிரிப்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது இல்லையா? ஸோ அதெல்லாம் இல்லாமல் he has to understand people பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன வேணா பண்ணலாம். இப்ப இடையில வந்து விஜய் த்ரிஷா ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சு. கான்ட்ரவர்சி கரெக்ட் தான், கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம் ஆக்சுவலா இந்த டைம்ல. ஏன்னா தேவையில்லாம இதெல்லாம் தெரியும்ல, பொலிட்டிக்கல் வாடிட்டு தான் இருக்க போகுது, கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். இல்ல, அது உங்களோட ரசிகர்களுக்குமே ஒரு டிசப்பாயிண்டிங்கா மாறிடுச்சு இல்லையா பண்றது அரசியல் நேரத்துல? இந்த டைம்ல பண்றது கொஞ்சம் டிசப்பாயிண்டா இருந்திருக்கலாம். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் இந்த டைம்ல இது அஃபீஷியலா பண்ண வேண்டாம், பண்ணாம இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் they have their own choice இல்லையா? அவருமே இந்த மீட்டிங்ல சொல்லியிருந்தாரு, இந்த பிரச்சனையை நீங்க போட்டு குழப்பிக்காதீங்க, இதை நான் பாத்துக்கிறேன், நீங்க ஹர்ட் ஆகுறீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்பனா இஸ் ரெடி டு ஃபேஸ் திங்ஸ் தான். அவர் எல்லாத்துக்குமே தயாரா தான் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கே தெரியுது இல்லையா, ஆல்ரெடி ஒரு டைவர்ஸ் பேப்பர்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறமா ஒருத்தன் ஹீரோயினை கூப்பிட்டு போறாங்க மேரேஜ்னா இட்ஸ் அண்டர்ஸ்டுட். ஆல்ரெடி தேர் இன் ரிலேஷன்ஷிப், அது தேர் பர்சனல் தான். பட் இந்த டைம்ல கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். மைபி ரொம்ப பேசும் பொருளா இருக்காங்க இல்லையா இப்போ, அதனால கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். அவ்வளோ இதை வச்சு எல்லாருமே ஒன்றும் பர்ஃபெக்ட்லாம் கிடையாது. யார் யார் எவ்வளோ எல்லாரோட ஹிஸ்ட்ரியும் நமக்கு தெரியும். பட் இவ்வளோ நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிருக்க தேவையில்லை இந்த டைம்ல. இன்னொரு 2 months 3 months அதுக்கப்புறம் யார் என்னன்னாலும் யாரும் எந்த கேள்வி கேட்க போறது இல்லை. அனாவசியமான கமெண்ட்ஸ்க்கு ஆளா இருக்க வேண்டாம். ஆல்ரெடி நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இன்னும் கொஞ்சம் கிளவரா இன்னும் கொஞ்சம் நல்லா மூவ் பண்ணா இன்னும் கொஞ்சம் சான்ஸ், அவருக்கு நிறைய சான்சஸ் இருக்கு நான் பார்த்த வரைக்குமே. இப்போ மிக்சட் க்ரௌட் தான் இருக்கு, இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ல இருக்காங்க இல்லையா? ஸோ இதை டைவெர்ட் பண்றதுக்கான சான்சஸ் தான் எல்லாமே. அந்த மாதிரி டைவெர்ட் ஆக வேண்டாம். ஓகே, குட்டு தான். கொடுத்தது சொன்னதை பண்ணிட்டாங்கன்னா பரவாயில்ல. சரி, இப்போ இருக்கிறதுக்கு ஆல்ரெடி இந்த கவர்மெண்ட்டே அது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதை விட பெட்டரா ஏதாவது அவர் சொல்லிட்டு அதை பண்ணாருன்னா இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் லேடிஸ்க்கு நிறைய பண்ணலாம் ஆக்சுவலா. இந்த நீட் எக்ஸாம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த நீட் இல்லாமல் பண்ணலாம். பழையபடி கவுன்சிலிங் கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய மார்க் எடுக்கிற பசங்க கூட திரும்ப நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நீட் எழுதி திரும்ப எம்பிபிஎஸ்க்கு உள்ளே போக வேண்டியதாக இருக்குது.
இப்போ நீட் இல்லைன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். நல்லா படிக்கிற பசங்க நிறைய பேர் ட்ரை பண்ணி போகலாம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க கூட. அவ்வளவுதான். ஓகே, இப்போ வந்து ஏற்கனவே ஒரு கான்ட்ரோவர்சி போயிட்டு இருக்கு விஜய் த்ரிஷா விஷயம். அதுக்கு வந்து அவங்க விஜய் அவர்கள் பேசியிருக்காரு, இந்த பிரச்சனை எல்லாம் நீங்க போட்டு மண்டல ஏத்திக்க ஒரி பண்ணிக்காதீங்க, நீங்க ஹேர்ட் ஆகுறீங்கன்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். நீங்க ஹர்ட் ஆவறீங்கன்னா ரசிகர்கள் மக்களை சொல்றீங்க. இது வந்து நம்ம பர்சனல் விஷயம் இல்ல, நம்ம ஹர்ட் ஆவறதுக்கு. ஆக்சுவலா அவங்க ஒரு பப்ளிக் ஃபிகர் இல்லையா? இப்ப வந்து அவங்க தனிப்பட்ட வாழ்க்கைய யாரோ பக்கத்துல வீட்டுல இருக்கவங்க அஃபேர்ல இருந்தாங்கன்னா நம்ம போய் கேட்க போறது கிடையாது. அவர் ஒரு பப்ளிக் ஃபிகர், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 டிகேட்ஸா ஒரு ரோல் மாடலா ஒரு சின்ன பசங்க யங்ஸ்டர்ஸ் வச்சுட்டு இருந்திருப்பாங்க அவரை. இப்போ வந்து திடீர்னு இவ்வளோ பண்ணிட்டாரு. நான் என்னோட கரியர் உச்சத்துல இருந்து நான் வர்றேன், நான் என் கரியர் இதெல்லாம் விட்டுட்டு நான் பாலிடிக்ஸ் வந்து மக்களுக்கு எல்லாமே நான் செய்ய போறேன், நான் எல்லாமே பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்க டைம்ல நீ பர்சனலா உன் லைஃப்ல தோத்துட்டியே, அது தப்பு தானே? நீ பர்சனலா லைஃப்ல தோத்துட்டு நீ இங்க வந்து என்ன பண்ணாலும் அது பெருசு இல்லைல்ல. இதை இப்ப இந்த ரோல் மாடலா வச்சுட்டு இருந்தவங்களா சின்ன பசங்களாம் அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனவங்கலாம் இப்ப என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா? எப்படியும் இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஓகே, இப்போ ஆல்ரெடி மகளிருக்கு வந்து ஃப்ரீ பஸ்ன்ற மாதிரி இந்த கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவர் ஆட்சிக்கு வந்தா எல்லா பஸ்ஸுமே ஃப்ரீ பஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு. எல்லா பஸ்ஸும் ஃப்ரீனா கவர்மெண்ட் திவால் ஆயிரும் ப்ரோ, அப்பெல்லாம் பண்ண முடியாது. ஆனா அவர் சொல்லிருக்காரு, இது எந்த அளவுக்கு நடைமுறையில சாத்தியமா? நடைமுறையில சாத்தியம் இல்ல. ஆக்சுவலா கவர்மெண்ட்டுக்கும் தேவைதான், அப்படி எல்லாம் பண்ண முடியாது. இப்ப லேடிஸ்க்கு ஃப்ரீ பஸ் விடுறாங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி விடணும். இப்ப ரொம்ப கம்மியா இருக்கும் ஃப்ரீ பஸ் வந்து கம்மி. இப்போ ஒரு ரூட் இருக்குன்னா 2 to 3 பஸ் 4 பஸ் அந்த டைம் பீக் ஹார்ஸ்ல ஃப்ரீ பஸ் வராது. இந்த ஃப்ரீ டைம்ல தான் ஃப்ரீ பஸ் வரும். பீக் ஹார்ஸ்ல ஃப்ரீ பஸ் வேணும். அந்த ஃப்ரீ பஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா விடணும். அது அந்த பீக் டைம்ல பஸ் கிடைக்காம எத்தனையோ பேர் வேலைக்கு போறவங்க சும்மா நின்று இருப்பாங்க. அந்த டைம்ல வேணும் பஸ். அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அந்த 2026 எலெக்ஷன்ல விஜய் வந்து வின் பண்ணுவாரா மாட்டாரா? வின் பண்ணுவாரு. கிருஷ்ணா இல்லாத இருந்தாக்கா வின் பண்ணுவாரு. குடும்பத்தோட பிள்ளைங்கலாம் எல்லாருக்கும் நல்லது சொல்றாரு. ஆனா இவரே தவறு செஞ்சுக்கிறாரு அப்படின் போது நம்ம சொல்ல முடியாது. புரியுதுங்களா? கிருஷ்ணா வந்து இல்லாத இருந்தது, இப்ப திருப்பி போய் வந்து திருப்பி வீடியோ கால் அனுப்பிச்சுங்கிறாங்க. அந்த அம்மா டென்ஷன் ஆகிக்கிறாங்க. அதனால வந்து சந்தேகம் தான். அந்த அம்மா ஒன்னா சேர்ந்து பேசி முடிவு பண்ணாதான், அவங்க கிட்ட டைவர்ஸ் நோட்டீஸ் வாங்கினாதான் அதுக்கு என்ன முடிவு தெரியும். ஓகே, இவெல்லாம் இல்லாம விஜயோட இந்த திடீர் இந்த நடவடிக்கை மக்கள் கிட்ட எந்த மாதிரியா இருக்கு? அது வந்து அவங்க வந்து கேப்பா பேச்ச கேட்டுன்னு கிருஷ்ணா இது பண்றாங்க. அந்த பக்கம் சாஞ்சிட்டாங்க. யாரும் சொல்லி கொடுத்து அந்த பண்ணிருக்காங்க. ஆனா இவங்களும் கேப்பா பேச்ச கேட்டு செஞ்சாங்க. ஆனா 2 பக்கம் சரி. ஆனா இவருக்கு தெரியல. விஜய் வருவார் நம்ம சொல்ல முடியாது. 2 பக்கம் பிரச்சனை ஆகுது. 2 பக்கம் பிரச்சனை ஆகுது. பொண்டாடி வைஃபும் பிரச்சனை ஆகுது, கிருஷ்ணன் பிரச்சனை பண்றாங்க. விஜய் வருவார் சொல்றேன். ஓகே, அதாவது இவெல்லாம் இல்லாம இப்போ சங்கீதா அவங்க வந்து இன்னைக்கு விஜய் வீட்டுக்கு போனப்போ வந்து அவங்க வந்து வீட்டுக்குள்ள அனுமதிக்காத மாதிரி சொல்லியிருக்காங்க விஜய் அவர்களை. அவங்க உடனே கோர்ட்ல மனு கொடுத்துருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இவர்தான் பேச்சுவார்த்தையே இல்லை 2 வருஷமா. பிள்ளைங்க ஜீவனம் கேட்டுக்கிறாங்க, சாப்பாடு காசு கொடுக்கல, செலவு காசு இல்லை அப்படின்னு. இப்ப அதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணதை இப்ப பணம் கொடுத்துக்கிறாரு, பெல் பண்ணிக்கிறாரு. அதனால அவங்க ஒதுங்கின்னு அவங்க அம்மா வீட்டுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து பொண்ணு இங்கதான் படிக்கிறாங்களாம். ஆமா, பொண்ணு இங்க படிக்கிறாங்களாம். ஆனா அவங்க சும்மா வந்து பேச்சுவார்த்தை இல்ல. அவர் மேல போஸ்ட் கீழ் போஸ்ட் சமையல் தனியா இருக்குதான். அப்படி இருக்கும்போது என்ன பண்றது? ஏதோ எப்படியோ 2 பேரும் எதனா ஒரு பக்கம் தந்தா கேட்பாரு. கண்டிப்பா முடியாது. எதிர்கட்சி தலைவர் ஆகலாம், அதே பெரிய பதவி. நிறைய பேர் இருக்காங்க. திமுக அதிமுக இருக்கு. அதிமுகவையும் தள்ளி விட்டு எதிர்கட்சியா வரலாம். ஆனா அவர் வந்து பகையெல்லாம் நிறைய ஏற்கனவே வந்து 28 பேர் இறந்துட்டாங்க. அந்த இதெல்லாம் இருக்கு. திமுக அதெல்லாம் வச்சு சாடி. ஆனா முக்கியமா பார்த்தாக்க அவங்க வந்து எலெக்ஷன்ல வர முடியாது. இந்த எலெக்ஷன் முடியாது, அடுத்த எலெக்ஷன்ல வேணா வரலாம். ஓகே, இப்போ விஜய் அவர்களுக்கும் அவங்க மனைவிக்கும் விவாகரத்து அது இவங்க தூண்டி விடுறாங்க. கூட தூண்டி பணம் கொடுக்குறேன், 1 கோடி ரூபா கூட 2 கோடி ரூபா பேசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்கிட்டு பேசுறாங்க. இருந்தாலும் ஒரு நேத்து ஒரு முன்னாடி வந்து விஜயும் த்ரிஷாவும் ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டது வந்து ஒரு பெரிய பேசு பொருளா இருந்து. அது ஒன்றும் இல்லை, அவங்க ஒரே படத்துல நடிச்சதுனால அது பெருசு இல்லை. ஆனா அவங்களுக்குள்ள ஃப்ரெண்டா தான் இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டா. ஆனா அவங்க விஜய் தொண்டர்களுக்குமே அது வந்து விஜய்க்கு எதிரா மாறினதா பாக்குறாங்களே. ஆமா ஆமா, அது வந்து விஜய் கூட சேர்ந்துருக்காங்க. செங்கோட்டையன் சேர்ந்திருக்காரு. இன்னும் சில பேர்லாம் எலெக்ஷன் எப்போ வருது? இந்த ஏப்ரல் மாசம், அடுத்த மாசம் 8ஆம் தேதி வருது. அது இன்னும் டேட் ஃபிக்ஸ் பண்ணல.
அதுக்குள்ளே ஏதாவது பார்க்கலாம். ஏன்னா திமுக வந்து இது பொம்பளைங்களுக்கு இது லேடிஸ் ஸ்பெஷல் டிக்கெட் கொடுக்குறாங்க, பஸ் டிக்கெட் கொடுக்குறாங்க, இது இதெல்லாம் வீடுலாம் அறிவிச்சிருக்காங்க. அதனால திமுக வந்து நாங்கள் வந்து பிஜேபி பூஜ்ஜியம் அதிமுக பூஜ்ஜியம் சொல்லி சொல்றாங்க. நாங்க வந்து 220 சீட்டுக்கு வந்துருவோம், நாங்க கூட்டணியோட சேர்ந்தாக்கா வந்து வந்துருவோம் நாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரீசெண்டா விஜய் அவர்கள் மேலும் மனைவி அவங்க சங்கீதா அவங்க மேல பயங்கர விமர்சனம் வச்சுட்டு வந்தாங்க. இப்போ சமீபத்துல வந்து விஜய் த்ரிஷாவும் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்ட மாதிரி ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரலா போயிருக்கு. விஜய் தொண்டர்களுக்குமே அவர் மேல ஒரு அதிருப்தி உண்டு பண்ணிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இப்போ இதை வந்து என்ன இப்போ அவங்களோட மனைவி அவங்களோட வீட்டு பிரச்சனை இதை பற்றி நம்ம பேசவே முடியாது. அதோட பர்சனல் மேட்ரு. இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, கோர்ட் என்ன கொடுக்குறாங்களோ, கோர்ட் என்ன நீதி கொடுக்குறாங்களோ அதுதான் நம்ம வாங்கிட்டு போகணும். ஓகேங்களா? அது இல்லாமல் விஜய் மேலே என்ன விமர்சனம் இருக்குன்னா, விஜய் வந்து 2026 நான் ஜெயிச்சிருவேன், வந்தால் முதலமைச்சர் ஆகிடுவேன்னு சொல்கிறாரு. அது வந்து சாத்தியமற்றது. ஏன்னா இங்க பல்வேறு கட்சிகள் 75 ஆண்டுகளுக்கு மேல இங்க உழைச்சிட்டு கொண்டு இருக்காங்க. ஆனா இப்போ வந்து இவரே வந்துட்டு நாங்க ஜெயிச்சிருவோம் 2026 அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து சாத்தியமற்றது. இப்போ வந்து திமுக அரசுல நிறைய பல்வேறு திட்டங்களை செஞ்சிருக்காங்க. பெண்களுக்கு வந்து இந்த 1000 ரூபாய் பணமா இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகை அந்த 1000 மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், விடியல் பயணமா இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும், சொத்துல 1% கட்டண விதவில இருக்கட்டும், பல்வேறு திட்டங்களை இந்த திமுக அரசு செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது இந்த விஜய் வந்து மக்களை அரசியல்படுத்தாமையோ அவர் சினிமா டைலாக் பேசிட்டோலாம் இங்க தமிழ்நாட்டில் கண்டிப்பா வெல்லவே முடியாது. அவர் மக்களை அவங்க தேடி வர மக்களை அரசியல் படுத்தினா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அரசியல் வர்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. மக்களை அரசியல் படுத்துங்க, அரசியல் பண்ணி நீங்க ஜெயிங்க. 2026 கூட வாங்க. ஆனா மக்களை அரசியல் தயவு செஞ்சு மக்களை அவங்களை தேடி வர மக்களை அரசியல் படுத்துங்க. ஓகே, இப்போ எலெக்ஷன் நெருங்க மத்த கட்சிக்காரங்கள்ட்ட உள்ள அந்த துடிப்பு விஜய் கிட்ட இல்லையோங்கிற மாதிரி நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறாங்க இல்லையா? இது எப்படி? ஏன் 26 எலெக்ஷன் வந்துச்சு, எப்பயாவதுதான் ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி இல்ல 15 நாளைக்கு ஒரு வாட்டி தான் வெளியே வராரு, பிரச்சாரம் பண்றாரு. திமுகலயோ அதிமுகலயோ அவன் கீழே இருக்கிற தொண்டை வரைக்கும், கிளை செயலாளர்ல இருந்து கீழே இருக்கிற இளைஞர் அணி தொண்டை வரைக்கும் டெய்லி வேலை செஞ்சுதான் இருக்கான். இப்ப திமுகல தான் நான் இருக்கேன். திமுகல டெய்லி இப்ப வெல்லும் தமிழ் பெண்கள் ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க 6 மாசத்துக்கு முன்னாடியே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டோம். ஆனா இப்ப இவங்க ஒன்னும் பிரச்சாரம் ஆரம்பிச்சாங்களான்னு தெரியல, வீடியோடா போய் பிரச்சாரம் போட்டு கேட்டாங்களான்னு தெரியல. அவங்க அந்த உயிர்ப்போட இல்லதான். ஓகே, இப்போ வந்து நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, இவர் வீட்டுல உள்ள பிரச்சனையே பார்க்க மாட்டேங்காரு, மனைவி பிள்ளைங்களே கவனம் செலுத்த மாட்டாரு. இதுல எப்படி மக்கள் பிரச்சனையை பார்ப்பாங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்களே, இது எப்படி உங்களுடைய? இந்த கருத்து வந்து சரிதான். இது இந்த கருத்துக்கு நான் என்னோட உடன்பாடு இல்லை. அது அவங்களோட பர்சனல் மேட்டர். அதை பத்தி நான் எங்கேயுமே பேசுனது இல்லை. இப்போ கூட பேசினாங்க, அது என்னோட கருத்து எதுவுமே இல்லை. ஓகே, அப்போ இந்த 2020 எலெக்ஷன் எந்த அளவுக்கு சவாலா இருக்க போகுது? அவங்க சொல்ற மாதிரி நாங்க ஜெயிச்சிருவோம்னு சொல்றாங்க. தமிழ்நாடு மக்கள் முட்டாள் ஒண்ணும் கிடையாது. தமிழ்நாடு மக்களை நீங்க அரசியல் பண்ணி, திமுகவும் சரி அதிமுகவும் சரி அரசியல் பண்ணி தான் இங்க வெற்றி பெற்றிருக்காங்க. சும்மா சினிமா டைலாக்கோ அதெல்லாம் பேசி வெற்றி பெறவே முடியாது. எம்ஜிஆர் வந்தாரு, எம்ஜிஆர் அது மாதிரி வந்தாருன்னா, எம்ஜிஆர் திமுகல இருந்து வேலை செஞ்சு அவர் படம் மூலியமா திராவிடத்தை எப்படி கொண்டு போக முடியும்னு சொல்லி அந்த மாதிரி பொதுச் செயலர் ஆறி அதுக்கப்புறம் தான் அவர் அரசியல் வெற்றி பெற்றார். கண்டி சும்மா சினிமா டைலாக்கோ வெறும் இந்த எப்படி சொல்றது, இந்த திரைப்பட வசனம் மட்டும் பேசி அவர் வெற்றி பெற முடியாது. அரசியல் பண்ணாங்க, அவங்களும் அரசியல் பண்ணாங்க, அவங்களும் நல்ல அரசியல்வாதிகள்.